ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கவிதை, கற்பனை, கதை இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஒரு சில விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகிருப்போம். அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்கும் பொழுது டக்கு நம்ம மோட்டிவேட் ஆகணும். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம ஸ்பீச் கேட்டால் கூட பிடிக்காது. பட் பாட்டு கேட்டுச்சுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இசை மட்டும் ஒரு மனிதனை ஏன் உயிர்ப்பித்து வைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? நான் வேறு ஒன்று சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நடுவில் இன்னொரு சொல்ல வந்தேன். இசை மட்டும் நான் கூட ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருப்பேன். என் எதிரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், என்னை சாகடிக்க விரும்பினால் என்னிடம் இருந்து இசையை மட்டும் பிரித்து சொல்லுங்கள், நான் தானாக இருந்து விடுவேன் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதை நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக இசை வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து மனிதனுடைய மனசுக்குள்ளே விளைவை ஏற்படுத்தும். ஆமாம், எனக்கு சில டிஸ்டர்பன்ஸ் வரும்பொழுது என்னுடைய மனசு பாதிக்கும் போதெல்லாம் நான் ஒரு 4 சாங்ஸ் கேட்பேன். அந்த சாங்ஸ் உங்களுக்கும் பிடிச்சுன்னா கேட்டு பாருங்கள். அந்த பாட்டை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பாட்டுனா, வானம் என்ன வானம் தொட்டு விடலாம், வெல்லும் வரை வாழ்க்கை வென்று விடலாம். அந்த சாங்ஸை கேளுங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப வந்து ஒருத்தவங்களை அப்படி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த சாங்ஸ் போதும். அடுத்து எவர் கிரீன் மோட்டிவேஷ்னல் சாங்ஸ், ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே. அடுத்து இன்னொரு சாங்கு, இது வந்து பழைய பாட்டு. ஃபஸ்ட் லைனு வந்து தெரியல, நடுவில் இருந்து நான் பாடுறேன் பாருங்கள். எல்லாம் நாளை மாறிவிடும், நிலவு கூட பூமி வரும், ஏலேலங்கிலேயே என்னை தாளாட்டும் இன்னிசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அடுத்தது, நம்மளை யாராவது காயப்படுத்திட்டாங்க, அவங்கக்கிட்ட ஒரு நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கும், அது நம்மக்கிட்ட இல்லையே நம்மளை ஃபீல் பண்ண வச்ச மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போவாங்க. அப்போ வந்து அது ரியலி மோட்டிவேஷன் சாங் எனக்கு எப்படின்னா எம்ஜிஆர் சாங்கு தான். என்னென்னா, ஐயோ அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பழைய பாட்டு. மாலை நீலா மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, ஏது வந்த போதும். எனக்கு வந்து இன்னொரு தப்பை நான் வந்து ஏற்றுக்கணும். எனக்கு வந்து ராகம் வராது, பாடலுடைய வரிகள் வரும், மேபி அதில் தப்பும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனை வந்து உண்மையிலே வந்து இன்றைக்கி நிறைய இசை என்ற பேரில் நிறைய பாட்டுகள்லாம் இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ எனக்கு இந்த மாதிரி பாட்டுகள்லாம் கேட்கும்போது மோட்டிவேட் பண்ணும். ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேளுங்க அப்படின்னு ஒரு ஜஸ்ட் சஜஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா விஜய் மகி கணேசனுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.